அனைவருக்கும் இறைவணக்கம். சிவசொந்தங்களே, ஆரோக்கியம் செல்வம் தரும் கிருத்திகை விரதம் மற்றும் வழிபாடு மற்றும் மிக மிக சக்தி வாய்ந்த முருக மந்திரம் ஒன்று சொல்லித்தரப்போகின்றேன். ஆடியோவை முழுமையாக கேட்டு இந்த வழிபாட்டை செய்து முருகனருள் பெற உங்கள் அத்துணை பேரையும் அழைக்கின்றேன். வழிபாட்டை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஓர் அறிவிப்பு. 20/4/2026 அன்று ஒரே நாளில் 11 தாந்திரீக பாடங்களின் மூலம் உங்களை கோடீஸ்வரனாக்கும் கமலாத்மிகா தாந்திரீக உபாசனை. விரதம் கிடையாது, மந்திரம் கிடையாது, கட்டுப்பாடு கிடையாது, தீட்டு கிடையாது. இந்த உபாசனை எடுக்கும் அத்துணை பேருக்கும் மகாலட்சுமி தீட்சை வீட்டிலிருந்தபடியே பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு வழங்கப்படும். இந்த வாட்ஸ்அப் குழுவில் சேர மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு அட்சய திருதின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அதனுடைய பதிவு கட்டண விவரங்கள் வழங்கப்படும். அன்பானவர்களே, பராபவ வருடத்தில் சித்திரை மாதத்தில் முதல் கிருத்திகை ரொம்ப ரொம்ப விசேஷமானது. சித்திரை மாதம் சித்திரகுப்தனுக்கு விசேஷமான மாதம். இந்த மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் எவர் ஒருவர் முருக வழிபாடு செய்கின்றாரோ அவருக்கு ஆரோக்கியம் மேம்படும், நாள்பட்ட வியாதிகள் குணமாகும், செல்வம் சேரும், கடன் தொல்லை நீங்கும். இந்த வழிபாட்டை ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள் என அத்துணை பேரும் மேற்கொள்ளலாம். விரதமிருந்து வழிபாடு செய்கிறவங்க விரதமிருந்து வழிபாடு செய்யலாம். வழிபாடு மட்டும் செய்கிற சுவாமி விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிற சூழல் இருக்கவங்க வழிபாடு மட்டும் செய்யலாம். பெண்கள் மட்டும் செய்யவும் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கேன் இல்லையா? அதற்கு என்ன அர்த்தம்னா, இந்த ஆடியோவின் இறுதியில் ஒரு சூட்சமம் சொல்ல போகிறேன். அந்த சூட்சமத்தை பெண்கள் செய்யும்போது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரின் ஆரோக்கியம் மேம்படும். வாங்க விரதம் மற்றும் வழிபாட்டை பார்க்கலாம். 19/4/2026 சித்திரை 6 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:27 கிருத்திகை நட்சத்திரம் தொடங்கி 20ஆம் தேதி காலை 7:52 வரை கிருத்திகை நட்சத்திரம் இருக்கின்றது. எனவே நாம் 19ஆம் தேதி இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். விரதம் இருந்து வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க 19ஆம் தேதி அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு விரதத்தை தொடங்கி மாலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள் வழிபாடு செய்து விரதத்தை முடித்துக் கொள்ளுங்கள். விரதம் இல்லை சுவாமி வழிபாடு மட்டும் செய்கிறேன் அப்படிங்கிறவங்க அன்று காலை 10:30 11:30 இந்த வழிபாடு செய்யலாம். அல்லது மாலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள் இந்த வழிபாடு செய்யலாம். உங்கள் வீட்டில் முருகப்பெருமானுடைய சிலை முருகப்பெருமானுடைய வேல் இருந்துச்சுன்னு சொன்னால் பால் அபிஷேகம் செய்வது மகா புண்ணியத்தை சேர்க்கும். வழிபாடு எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்களா? பூஜை அறையில் முருகப்பெருமானுடைய படம் மற்றும் முருகப்பெருமான் சிலை அல்லது வேலுக்கு முன்பாக சரவண பவ அப்படின்னு எழுதுங்க. எந்த ரூபத்தில் வேணால் எப்படி வேணால் எழுதிக்கோங்க. எழுதி ஒவ்வொரு எழுத்துக்கு மேலேயும் ஒரு விளக்கு வைங்க. மொத்தம் 6 எழுத்துக்கள் 6 விளக்குகள். அந்த விளக்குகள் அத்துணையும் வடக்கு திசை நோக்கி எரிய வேண்டும். அந்த விளக்கு எரிவதற்கு நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் மந்திர சக்தி தீப எண்ணெய் ஊற்றுங்க. சுபிட்சமாக இருக்கும். அது இல்லை அப்படின்னா நெய் ஊற்றி தீபம் ஏற்றி கொள்ளுங்கள். மந்திர சக்தி தீப எண்ணெய் தேவைப்படுவோர் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். 6 விளக்குகள் ஏற்றி பூஜை அறையில் மற்றொரு இடத்துல இன்னொரு விளக்கு ஏற்றிக்கொள்ளுங்க, துணை விளக்காக. ஏன்னா ஒற்றைப்படை கணக்கில் வரணும் அல்லவா? அதற்காக இவ்வாறு விளக்கேற்றி நெய் சாதம் நெய்வேத்தியமாக படைத்து வாசனை பூக்களை கையில் வைத்து கொண்டு அந்த விளக்குக்கு முன்பாக அர்ச்சனை செய்து கொண்டே ஓம் சரவண பவ இம் வசி வசி. ரொம்ப சூட்சமமான மந்திரம். இந்த மந்திரத்தை இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ரொம்ப அருமையான மந்திரம். ஓம் சரவண பவ இம் வசி வசி அப்படின்னு 108 முறை சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும். வழிபாடு செய்து தூபதீபம் காட்டுங்க. உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கும் தூபதீபம் காட்டுங்கள். செல்வம் சேரும், ஆரோக்கியம் மேம்படும். மிக எளிமையான வழிபாடு. அனைவரும் செய்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். கிருத்திகை அன்று அன்னதானம் செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் முருகன் அருள் கிடைக்கும். எனவே அந்த அன்னைக்கு அன்னதானம் செய்ய முயற்சி பண்ணுங்க. அல்லது நமது ஆனந்தொளி அறக்கட்டளையின் அன்னசேவா குழுவின் சேவைக்கு உதவி செய்யுங்கள். பெண்கள் மட்டும் செய்ய வேண்டிய ஒரு சூட்சமம். இந்த சூட்சமம் எதுக்காகனா, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆரோக்கியமாக இருக்கணும், நாள்பட்ட வியாதிகள் தீர்ந்து ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று இந்த சூட்சமம். 19ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேலே 1 டம்ளர் சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க. அந்த தண்ணீரில் மருதாணி இலை கிடைச்சிச்சுன்னா மருதாணி இலை அல்லது
வில்வ இலை, இது ரெண்டுமே கிடைக்கலையா வேப்ப இலை அந்த தண்ணீரில் போட்டு அந்த டம்ளர் தண்ணீரை பூஜையில் வச்சிருங்க. 1 மணி நேரம் கழித்து அந்த தண்ணீரை அந்த இலையுடன் சேர்த்து வீடு முழுவதும் தெளித்து விட வேண்டும். தெளித்து விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து அந்த இலைகளை அப்புறப்படுத்திடுங்க. சரிங்களா? இந்த சூட்சமம் செய்யறதுனால உங்கள் வீட்டுக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜி பரவும். நோய் நொடிகள் தீர்வதற்கு அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இந்த சூட்சமத்தை செய்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேருக்காவது இந்த ஆடியோ பகிர்ந்துக்கோங்க. ஒரு அருமையான அறிவிப்பு. முதல் முறையாக குலதெய்வ பூரண கும்பம் என்ற செம்பினால் ஆன ஒரு கும்பத்தை அடியேன் கட்டித்தரப்போகின்றேன். வைகாசி அமாவாசை எனது குருநாதரின் ஜெயந்தி நாளை முன்னிட்டு 6 வருடத்திற்கு உங்கள் வீட்டிற்கு குலதெய்வ பாதுகாப்பை தரும் கும்பம். குலதெய்வம் கோபமாக இருக்கா, குலதெய்வம் சாபம் இருக்கா, குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கா, அல்லது குலதெய்வமே தெரியாமல் இருக்கா, கவலைப்பட வேணாம். இந்த குலதெய்வ பூரண கும்பத்தை வாங்கி உங்கள் வீட்டில் பிரதிஷ்டை பண்ணி நான் சொல்கிற மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நிச்சயம் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும். முன்பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.